ஒரு சாமானியன் கட்சிக்கு அப்பாற்பட்டு அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பெண்ணின் பெருமை பேச, ஒரு தாயினுடைய புகழ் பேச இங்கே வந்திருக்கிறேன். 1972 ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 வருடங்களை தாண்டி வெற்றி நடைபெறுகிறது. ஒன்று, 30 வருடம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறது. இதுல 5 அதிசயங்கள் நடந்திருக்கிறது. இந்த 5 அதிசயங்களுக்குள் ஒருவர் மட்டுமே இருக்கிறார். சொல்றேன். 1972 52 வருட காலம் இந்த கட்சி 30 வருடம் ஆட்சியில் இருந்த பொழுது 25 வருடம் சில்வர் ஜூப்ளி வருஷத்தை தாங்கிய பொழுதும் எடப்பாடியார் முதலமைச்சர். இந்த இயக்கம் 50 வருடங்களை தாண்டுகிற பொழுதும் கட்சியினுடைய தலைவர் எடப்பாடியார். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 75வது பிறந்த நாளை கொண்டுகிற பொழுதும் இந்த இயக்கத்தை வழிநடத்தும் பொறுப்பிலே எடப்பாடியார். புரட்சி தலைவருக்கு 100வது பிறந்த நாளை கொண்டாடுகிற பொழுதும் கட்சியினுடைய இயக்கத்தினுடைய தலைவராக எடப்பாடியார். இன்றைக்கு புரட்சி தலைவருக்கு பின்னாலே இருந்து அவருடைய திருவாக்கிய அந்த ஆளுமை ஜானகி அம்மையார் அவர்களுக்கு இன்றைய தினம் 100வது பிறந்த நாள் விழா. இன்றும் இந்த இயக்கத்தினுடன் இந்த 5 எப்படி சாத்தியமாகியது? சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, டைமண்ட் ஜூப்ளி, 100 வருடங்கள் 2 ஆளுமை கொண்ட தலைவர்கள். அப்பொழுது நினைச்சுக்கிட்டேன், ஒரு விஷயத்தில் தடுமாறாமல் தடமாறாமல் ஒற்றை தலைமை, ஒரு இயக்கம் ஒன்றே நேசித்தால் அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். நான் கட்சிக்கு அப்பாற்பட்டு பேசுகிறேன். ஒரு விவசாயியுடைய மகன் என்ற முறையில் பேசுகிறேன். எப்படி இது சாத்தியமாயிட்டது? நேற்று இரவு யோசிச்சு பார்த்தேன். இன்னொரு அதிசயம், எடப்பாடியார் போல இன்னொரு தலைவருக்கு யாருக்கு வந்தாலும் அது முன்மாதிரி இவர்தான். ஒரு விவசாயி ஒருவர் நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் கட்சிக்கு விசுவாசத்தோடும் இருந்தால் தலைமை பீடத்துக்கு வர முடியும் என்று அடுத்த தலைமுறைக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாமர ஜாதியிலிருந்து வந்த எடப்பாடியார் அவர்களை நான் வணங்குகிறேன். நன்றி ஐயா. இப்போ ஒவ்வொரு அரசியல்வாதியும் நினைச்சு பார்ப்பேன். நான் ஒரு எழுத்தாளன், குறிப்பாக நகைச்சுவை எழுத்தாளன். காந்தியடிகளை கொண்டாடுகிறோம் தேசப்பிதா என்று, கஸ்தூரிபாயை கொண்டாடுகிறோமா தேசத்தாய் என்று? இல்லை. காந்தியடிகள் தேசப்பிதா என்று பெயர் வாங்குவதற்கு பின்னணியில் ஒரு கஸ்தூரிபாய் இருந்திருக்கிறார்கள். பாரதியார் தேச கவி என்று பெயர் வாங்குவதற்கு பின்னால் செல்லம்மாள் என்ற ஒரு தியாகியுடைய தியாகம் ஒளிந்திருக்கிறது. அதை போலதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள், ராணி அம்மாள் நினைத்திருந்தால் அண்ணா அவர்கள் தமிழ் பேசினார், இதற்கு ஆங்கிலம் தெரியாதோ என்று சொல்வார்களாம். ஆங்கிலம் பேசினார், இவருக்கு தமிழே தெரியாதோ என்று சொல்வார்களாம். அப்பேற்பட்ட ஆளுமை, தமிழின் வித்தகர், குழந்தைகள் கிடையாது. ராணி அம்மாள் நினைத்திருந்தார், எதற்கு இந்த பதட்டமான வாழ்க்கை, அமைதியாக வாழ்ந்துவிட்டு போயிருக்கலாம் என்று தடுத்திருக்கலாம். தடுத்திருந்தால் இந்த மாபெரும் திராவிட இயக்கம் தமிழ் மண்ணுக்கு வராமலே போயிருந்திருக்கும். ஆக பேரறிஞர் அண்ணாவுடைய தாகத்தின் பின்னாடியில் ஒரு ராணி அம்மாவுடைய தியாகம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டுக்கு, உலகத்துக்கு ஒரு தத்துவத்தை சொல்லி அந்த தத்துவத்தின் பின்னால் மிகப்பெரிய ஒரு கூட்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது, நாடுகளே இருக்கிறது. அப்பேற்பட்ட புத்தருக்கு பின்னால் ஒரு யசோதாவின் தியாகம் இருக்கிறது. ஒரு யசோதா ஒத்துழைக்க மறுத்திருந்தால் சித்தார்த்தன் என்பவன் புத்தாக நாட்டுக்கு கிடைத்திருக்க மாட்டான். அதை போல்தான் புரட்சி தலைவர் நம்மளுக்கு கிடைப்பதற்கான பின்னணியில் ஜானகி அம்மாவுடைய தியாகம் இருக்கிறது. என் அன்பார்ந்த அரசியல் தலைவர்களே, நிர்வாகிகளே, நான் யோசித்து பார்க்கிறேன். நாங்கள் எல்லாம் கலை கூட்டத்தை சேர்ந்தவர்கள். சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுவோம், நினைச்சா செல்ல ஆஃப் பண்ணிடலாம். அரசியல் என்பது புலிவால் பிடித்த நாயர் கதை என்று சொல்வார் புரட்சி தலைவர். நீங்கள் பிடித்து விட்டீர்கள், விடவும் முடியவில்லை, தொடரவும் முடியவில்லை. அப்பேற்பட்ட உங்களுடைய தியாகத்துக்கு பின்னால் உங்களுடைய மனைவியுடைய தியாகம் இருக்கிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக உலகம் முழுக்க இந்த தம்பிராமை அவர் ஏழை கலைஞன் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒட்டுமொத்த உலகமே இதை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அரசியல்வாதியினுடைய சாதனைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தாய்மார்களின் பாதம் தொட்டு நான் வணங்குகிறேன். மனைவியுடைய ஆரோக்கியத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது, குழந்தைகள் என்ன படிக்கிறார்கள் என்பது தெரியாது. நீங்கள் பிடித்து விட்டீர்கள். இந்த சமுதாயத்தின் மீது
அக்கறையோடும் பொதுத்தன்மையின் மீது ஆர்வத்தோடும் தியாக சிந்தனையோடும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல்வாதியுடைய மனைவியருக்கு இந்த ஜானகி அம்மாவுடைய 100வது நாளை சமர்ப்பணம் செய்யலாம்.